அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், மற்ற விசேஷங்கள் நடத்துவோருக்கும் வாழ்த்துக்கள். ஆ இனிமே பார்த்தீங்கன்னா, இரவு 9 அதாவது முதல் நாள் இரவு 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ள வீடியோ வந்துரும். ரெகுலரா நைட்டே பார்த்துட்டு, மறுநாள் காலையில பிளான் பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு. ஆ அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. ஷேர் பண்ணுங்க. நிறைய வியூவர்ஸ் வரும்போது, நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும், அதே போல ஷார்ட்ஸில் வந்து வீடியோஸ் நிறைய வருது. வார ராசி பலன் ஷார்ட்ஸாக தான் வரும். அ அது தினப்பலனும், ஒற்றை வார்த்தை ராசி பலனும் ஷார்ட்ஸாக வருது. அதை பார்த்து பலனடைங்க. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து எவ்வளோ பேர் கமெண்ட் அதிகம் வர வர லைவ்ல வரதுக்கு உண்டான ஆர்வம் எனக்கு அதிகமாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா, தேதி பார்த்தீங்கன்னா 17/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் பிறந்துருச்சு 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி. காலையில் மாலை 7:25 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம் காலையில் 4:39 வரை இருக்குது. அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. ஆக மொத்தம் நாள் முழுக்க ரோகிணி நட்சத்திரமும் நவமி திதியும் இருக்குது. சுபயோகமான நாள் கிடையாது. நாளை வந்து கவனமாக கொண்டு போகிறது நல்லது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:57க்கும் சூரியன் மறைவு மாலை 6:26க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மாலை பகல் 1:30 முதல் 2:30 வரை இருக்குது. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம் 4:55லேருந்து மாலை 6:29 வரைக்கும் இருக்குது. அதாவது சூரிய மறைவு வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் 12:12லேருந்து 1:47 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா மாலை 3:29லேருந்து 4:55 வரைக்கும் இருக்குது. நவமி தேதியில் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. பிரச்சனைகள், பகைவர்கள் அழிக்கிறது, நண்பர்களோட பகைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் சுப காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு ஓய்வு, மிதுன ராசிக்கு சாந்தம், கடக ராசிக்கு பாராட்டு, சிம்ம ராசிக்கு நலம், கன்னி ராசிக்கு இன்பம், துலாம் ராசிக்கு அசதி, விருச்சிக ராசிக்கு பக்தி, தனுசு ராசிக்கு லாபம், மகர ராசிக்கு ஆக்கம், கும்ப ராசிக்கு தனம், மீன ராசிக்கு உற்சாகம். இது நாள் முழுக்க உற்சாகமாக இருக்குது. எல்லா ராசிக்கும் நல்ல பலனாக தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, துலாம் ராசிக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலக்கமும் பதட்டமும் இருக்குது. நாளை ரொம்பவே கவனமாக நிதானமாக கொண்டு போக வேண்டியது அவசியம். வீட்டுக்குள்ளே தேவையில்லாத புகைச்சல் ஏற்படலாம். பண விஷயத்துலையும் பிரச்சனை இருக்குது. வேலையிலையும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேரு கெடாமல் பார்த்துக்கோங்க. நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செய்கிற செயல்கள் காரியங்களில் பதட்டம் இல்லாமல் செய்கிறது நல்லது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. செய்கிற காரியங்கள் தடை தாமதங்கள் இருக்கும். வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயமா செய்கிறதா இருந்தாலும் ரொம்பவே கவனமும் நிதானமும் தேவை. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. முக்கியமான ஒன்று, எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உங்களோட மனக்குழப்பங்கள் பல விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க, கீழே வேலை செய்கிறவங்களோட ஆதரவு கிடையாது. அதை நம்பி நீங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு ஏமாற்றங்கள் இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்களில் ரொம்பவே கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிதலை அதிகப்படுத்துகிற மாதிரி இருங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தவறான புரிதலோட பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. தொணக்கூட கொஞ்சம் மனசு விட்டு உங்களோட பிரச்சனைகளை சொல்லி நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கையாளுறது ரொம்பவே கவனம். அலட்சியமாக இருந்தீங்கன்னா பண இழப்பு கண்டிப்பாக இருக்குது. பண விரயம் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் குறைவாக தான் இருக்குது. சாப்பாட்டில் ரொம்பவே கவனம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா தங்க நிறமாக இருக்குது. நாளை வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் கவனமோட கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு மகிழ்ச்சியும், சுறுசுறுப்பும் நல்லாவே இருக்கு. எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. மனசு, புத்தி தெளிவா இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும். நெறைய விஷயங்கள புதுசா செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கு. சுபகாரிய பேச்சுக்கள்ல முடிவுகள் வரும். நண்பர்களோட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். குடும்பத்தில சந்தோஷம் இருக்கும். பணவரவும் அதிகமா இருக்கறனால குடும்பத்தோட வெளியில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. தனக்கூட நல்ல ஒரு புரிதலும், வருமானமும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிப்புக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே விருச்சிக ராசிக்கு இல்லை. உங்களோட வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில நல்ல ஒரு பலன பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட தகுதிய நிரூபித்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கும். எந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும், அது புதுசாவும், வித்தியாசமாவும் இருக்கு. பாராட்டும், அங்கீகாரம் கிடைக்கும். வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாள் தான் இன்னைக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சந்தோஷமா வேலைய செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவுல நல்ல ஒரு அமைதியும், மகிழ்ச்சியும் இருக்கு. நண்பர்களோட வருகையும் சரி, உறவினர்கள் வருகையும் சரி, குடும்பத்தில சந்தோஷம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கூட ஒண்ணா வெளியில போறது இன்னமும் இனிமையா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க மகிழ்ச்சியாவும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வரவு நல்லாவே இருக்கு. உங்களோட நண்பர்களோட பிறந்தநாள் விசேஷங்கள்ல கலந்துக்குவீங்க. அதுக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சிய ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. பாதிப்புகள் இல்லை. சேமிப்பு அதிகமாகும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், நல்ல திருப்தியாவும், சந்தோஷமாவும் இருப்பீங்க. குறைபாடு இல்லாத நாளா தான் உங்களுக்கு இருக்கு. கவலை இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரா இருக்கு. நாள் முழுக்க உங்களுக்கு உற்சாகமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாள். சிறப்பான நாளா இருக்கு. திட்டமிட்டு மகிழ்ச்சியாவே கொண்டு போங்க. பாதிப்பு இல்லாம இருக்கு. கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு உறுதியும், தன்னம்பிக்கையும், சுறுசுறுப்பும் நாள் முழுக்க இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. நாள் முழுக்க என்னதான் இருந்தாலும், உங்ககிட்ட இருக்கிற புத்திசாலித்தனமும், சுறுசுறுப்பும் எல்லா விஷயத்தையும் ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய விதமா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சுமூகமான நாள். மகிழ்ச்சிக்கு குறை கிடையாது. குடும்பத்தோடையும் சரி, உறவினர்கள் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. எதிர்பாராத சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. உங்களோட முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சிறப்பான உங்களோட ஆ நாள மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கும், உற்சாகமா கொண்டு போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பசங்களோட சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கும். கணவன் வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல பேர் எடுக்கிற மாதிரி இருக்கு. தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கு. லாபங்கள் அதிகமா இருக்கு. உங்களோட வேலைகளையும், தொழிலையும் விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்கும். வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில நல்ல உறவு பராமரிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். காதல் ஜோடிகளும் சரி, கணவன் மனைவியும் சரி, பரஸ்பர ஒற்றுமையோடையும், நல்ல ஒரு புரிதலோடையும், நாள் முழுக்க இனிமையான தருணங்கள அனுபவிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கிற நாளா தான் இருக்கு. தொணக்கூட மனசு விட்டு பேசி பல முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு எதிர்பாராத வகையில பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்து, காப்பீடு இல்லன்னா லாட்டரி மூலம் அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. வர பணத்த அப்படியே சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்களோட அனுபவத்துக்கு நீங்க ஆரோக்கியத்த ஒ அ பா நல்ல ஒரு பராமரிக்க செய்யக்கூடிய ஒரு ந ஒரு பராமரிக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. உணவு விஷயம் மட்டும் கவனம். உங்களோட அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீல கலரா இருக்கு. நாள சாதகமா கொண்டு போங்க. பிரச்சனைகள் எதுவும் இல்ல. மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள்னால நெறைய வேலைகள், நெறைய காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும். எல்லாத்தையும் பொறுமையா திட்டமிட்டு செய்யுங்க. குடும்பத்தோட இருக்கிறனால நெறைய அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும். அன்பும், ஆதரவும் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மனசுல கொஞ்சம் பய உணர்வோ, இல்லன்னா ஒரு எதிர்காலத்த எண்ணி பய உணர்வோ, பாதுகாப்பு இல்லாத உணர்வோ இருக்கிற மாதிரி இருக்கும். அத தவிர்க்கிறதுக்கு நல்ல பாட்டு கேட்டு மகிழ்றதும், நல்ல ஒரு விளையாட்டுலயோ குடும்பத்தோட மகிழ்ச்சியாவும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. குடும்பத்தாரோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வருகையால கொஞ்சம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனம். நாள பொறுமையா, நிதானமா எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம நாள கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சுமூகமா இல்ல. நீங்க செய்யற வேலைகள்ல தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட தேவையில்லாத மோதல்கள் ஏற்படலாம்.
அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா, உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பாதிப்பு இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவுல காதலோ, சந்தோஷத்துக்கோ கொஞ்சம் அ கம்மியா தான் இருக்கு. ஒற்றுமை இல்லாத ஒரு நாளா இருக்கு. அது ப புரிதல அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ, அத செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, நாள மகிழ்ச்சியா கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகமா இருக்கு. பொறுப்புகள் காரணமா, முடிஞ்ச அளவுக்கு பங்கு சந்தையில கொஞ்சமா முதலீடு செஞ்சு கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கலாம். இருந்தாலும் அதிக ஆசை வேண்டாம். பணத்த கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, மனச அமைதியா வச்சுக்க வேண்டியது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர். நாள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போங்க. பதட்டம் இல்லாம மகிழ்ச்சியாவே கொண்டு போறது ரொம்ப நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு நாள் ரொம்பவே மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட மந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியம். செய்ற செயல்கள், காரியங்கள ரொம்பவே யோசிச்சு செய்ய வேண்டியது. அதே மாதிரி திறமையா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். பொறுமையா, உறுதியோட நீங்க செய்ற காரியங்கள்ல பாதிப்புகள், பிரச்சனைகள் வராது. உறவினர்கள், கூட பொறந்தவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. பசங்களால வீண் செலவுகள் ஏற்படலாம். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. இதை சில மன வருத்தத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்கள சுத்தி இருக்கு. இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் லேசா எடுத்துட்டு போங்க. எதையும் சீரியஸா எடுத்துக்கிட்டு நாள பதட்டமாக்காம பார்த்துக்கிறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஓய்வு எடுக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை செய்றதுக்கான திறமை உங்ககிட்ட இருந்தாலும், நீங்க மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால வேலைகள்ல நிலுவை இருக்கிற மாதிரி இருக்கும். சிறப்பா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. இல்லன்னா, அது வேலைய பேர் கெடுக்கிற மாதிரி இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள செஞ்சு, நாள பத்திரமா கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட அனுசரிச்சு போகணும். உங்களோட மன வருத்தங்கள், உங்களோட பிரச்சனைகள் தொணக்கிட்ட காமிச்சு பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்குங்க. அமைதி சூழல கெடுக்கிற மாதிரி வாக்குவாதங்கள் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கவனமாவும், பொறுமையாவும், அமைதியாவும் இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்த அளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. பசங்களால வீண் செலவுகள் இருக்கு. குடும்பத்தில உடல் ஆரோக்கியம் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கு. வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும், பணத்த சேமிக்கலனாலும் பரவால்ல, கவனமா கையாள்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாராதான ஆரோக்கியம் தான். உங்களோட உடல் நலத்தில ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்க, நீங்க ஆரோக்கியமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஓய்வெடுங்க, ரிலாக்ஸா இருங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட அ நிற திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர். நாள உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போங்க. மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நாள இனிமையா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி, கடைசி ராசி. மகிழ்ச்சியான நாள். இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு திருப்தியா தான் போயிருக்கு. பெரிய பாதிப்புகள் இல்ல. ஆ இன்னைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கும். குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. நாள் முழுக்க சாதகமா தான் இருக்கு. எதிர்காலத்தில சுய வளர்ச்சிக்காக நல்ல முயற்சி இருந்ததுன்னா, உங்களோட பலன் வெற்றிகரமான நாளா இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே நல்ல பலன் தர விதமா தான் இருக்கு. பாதிப்புகள் எதுவும் இல்ல. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம், காதல் கைகூடுற நாள். உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் நாள கொண்டு போகலாம். கூட பொறந்தவங்களோட ஆதரவும் நல்லா இருக்கு. அ நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில கொஞ்சம் பலன்கள் கலந்து தான் இருக்கு. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இருக்கும். இருந்தாலும் கூட வேலை செய்றவங்களோடையும், மேலதிகாரிகள் கிட்டயும் கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துக்கிட்டீங்கன்னா, பாதிப்புகள் இருக்காது. ரொம்பலாம் அலட்டிக்க வேணாம். பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சி குறித்து இன்னைக்கு மகிழ்ச்சி அடையிற மாதிரி இருக்கும். கூட பிறந்தோரோட ஆதரவு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். குடும்பத்தோட வெளியில போய் மகிழ்ச்சியான தருணங்களையும், நேரங்களையும் அனுபவிப்பீங்க. சாதகமான பலன்கள் உண்டு. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இனிமையான தருணங்கள அனுபவிங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி நல்லாவே இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். கவலையே பட வேண்டாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் காரணமா மகிழ்ச்சியா இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மகிழ்ச்சியான நாள். சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நெறைய இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் கலரா இருக்கு. இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமான நாளா தான் இருக்கு. சாதகமான பலன்கள், முன்னேற்றத்துக்கான நாள்.
எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு வகையில இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இனிமேல் இந்த ராசி பலன் பார்த்தீங்கன்னா, இரவு 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ள வந்துரும். அதுக்குள்ள பார்த்துட்டு மறுநாள் காலைய எப்படி இருக்குன்னு பிளான் பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கும். உதவியாகவும் இருக்கு. ஏன்னா, எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்குது. வாழ்க்கையில பெரிய பிரச்சனையே எதிர்பார்ப்புகள் தான். நம்ம நெனைக்கிற விஷயங்கள் நெனைச்சா மாதிரி நடக்கிறதில்ல. அதுக்கு துணையாவும், அதுக்கு கைட் பண்ணவும் தான் இந்த அ ஜோதிடம் இருக்கு. நாங்க அத சர்வீஸா ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்னமும் வித்தியாசமா உங்கள ஜாதகத்த பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா, லைவ்ல வாங்க. இல்ல சுய ஜாதகம் பார்த்து பலனடைறது நல்லது. எதிர்காலத்தோட வளர்ச்சிக்கு நீங்க இப்பவே திட்டமிட்டு கொண்டு போறது நல்லதா இருக்கும். உங்களோட பச அ அ அ அ உங்களோட ஜாதகமா இருக்கட்டும், பசங்களோட எதிர்காலமா இருக்கட்டும், அத கணிக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.